மனிதம் ஒன்றாய் நாம் சேர்வோம் வா, கருணை பயணம் நாம் போவோம் வா. வாடிய பயிரை நாம் காணும் போது வாடிய வயிறை காணாததேனோ, ஓடிடும் உலகில் வாழ்விங்கு ஏது, தேடிடும் அன்பை காணாததேனோ, இது நியாயம் தானா? பசியில்லா தமிழகத்தை உருவாக்குவோம், அனாதை என்று யாரும் இல்லை, தோள் கொடுப்போம். நண்பர்கள் அனைவருக்கும் வாழ்க வளமுடன். பசியில்லா தமிழகம் மூலமாக தமிழகம் முழுவதும் சாலையோரம் ஆதரவற்று மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்டு அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கும் பணிகளை தொடர்ந்து செய்து வருகிறது. இதுவரை 3500க்கும் மேற்பட்ட ஆதரவற்ற மனநலம் பாதிக்கப்பட்ட நபர்களை மீட்டு அவர்களுக்கு மறுவாழ்வு கொடுத்துள்ளது. கடந்த கொரோனா காலகட்டங்களில் நாமக்கல் பகுதியில் சிறப்பான சமூக பணிகளை செய்து கொண்டிருக்கும் நமது அருமை நண்பர் சிவராஜ் அவர்கள் பழக்கம் ஏற்பட்ட பிறகு இன்னும் பசியில்லா தமிழகத்தின் மக்களுக்கான சேவை தொடர்ந்து விரிவாக்கம் செய்யப்பட்டது. நம்மளுடைய முக்கிய நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆதரவின்றி ஒரு நபர் இருக்கவும் கூடாது, ஆதரவின்றி ஒரு நபர் இறக்கவும் கூடாது. தமிழகத்திற்கு அனாதைகளாய் யார் வேண்டுமானாலும் வரலாம். தமிழகத்திற்கு வந்த பிறகு யாரும் அனாதைகள் கிடையாது. நாங்கள் இருக்கிறோம், பசியில்லா தமிழகம் என்ற ஒற்றை குறிக்கோளுடன் தொடர்ந்து ஆதரவற்ற நபர்களுக்கு மறுவாழ்வு கொடுக்கக்கூடிய பணிகளை பசியில்லா தமிழகம் என்றென்றும் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. மீட்டெடுக்கக்கூடிய நபர்களுக்கு உணவு, உடை, இருப்பிடம், மருத்துவம், கவுன்சிலிங் அனைத்தும் இலவசமாகவே கொடுக்கப்படுகிறது. நமது அறக்கட்டளை மூலமாக தமிழ்நாட்டில் தென்காசி மாவட்டம் ஆய்க்குடி பேரூராட்சி அகரக்கட்டு என்ற பகுதியில் சுமார் 1 ஏக்கர் பரப்பளவுடன் நமது காப்பகம் தொடர்ந்து செயல்பட்டு வருகிறது. இந்த காப்பகத்தில் அனைத்து விதமான சேவைகளும் முற்றிலும் இலவசமாகவே செய்து கொடுக்கப்படுகிறது. ஆதரவற்ற நபர்கள் மீட்டெடுத்து நமது காப்பகத்தில் தொடர்ந்து பராமரிக்கப்பட்டு கவுன்சிலிங் கொடுக்கப்பட்டு மீண்டும் அவர்கள் இயல்பு மனிதர்களாக வாழ்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளையுமே நம்ம பசியில்லா தமிழகம் மூலமாக தொடர்ந்து செஞ்சு வந்துக்கிட்டு இருக்கிறோம். மீட்டெடுக்கக்கூடிய நபர்களுக்கு வேலைவாய்ப்பையும் நாம் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறோம். இந்த சமுதாயத்தால் புறக்கணிக்கப்படக்கூடிய நோய்களாகிய HIV, எய்ட்ஸ், தொழுநோய் போன்ற கொடூரமான நோய்களிலிருந்து ஆதரவற்ற நபர்கள் சாலையோரம் தூக்கி வீசப்படக்கூடிய ஒரு நபர்களுக்கு முழு ஆதரவும் கொடுத்து நண்பனுக்கு நண்பனாகவும் சகோதரனுக்கு சகோதரனாகவும் பெற்ற பிள்ளைக்கு தாயாகவும் பெற்ற பிள்ளைக்கு தகப்பனாகவும் இருந்து ஆதரவற்ற மக்களுக்கு தொடர்ந்து பணிகள் செஞ்சு வந்துட்டுருக்கிறோம். இந்த மக்களுடைய வாழ்வாதாரத்திற்கு இந்த வீடியோவை பார்க்கக்கூடிய நீங்கள் எல்லாரும் செய்யக்கூடிய ஒரு சிறு சிறு உதவியின் மூலமாக இந்த நபர்கள் மீண்டு அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய திருமண நாள், குழந்தையுடைய பிறந்த நாள், அப்பாவுடைய நினைவு நாள், அம்மா நினைவு நாள், வீட்டில் நடக்கக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சிகள், இது எல்லாத்துலேயுமே நீங்கள் உங்களுடைய பங்களிப்பை இந்த மக்களோட ஆதரவற்ற மக்களோட நீங்கள் செலவு பண்ணீங்க அப்படின்னா இவர்கள் மீண்டும் மலர்வதற்கான ஒரு வாய்ப்பாக அமையும். மீண்டும் ஒரு முறை தமிழகத்திற்கு அனாதைகளாய் யார் வேண்டுமானாலும் வரலாம். தமிழகத்திற்கு வந்த பிறகு யாரும் அனாதைகள் கிடையாது. நாங்கள் இருக்கிறோம், பசியில்லா தமிழகம். நன்றி, வாழ்க வளமுடன்.